ஆட்டோமொபைல் ஹிஸ்ட்ரியில் வச்சு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில், அதாவது 1900 வருடங்கள் காலத்திலேருந்து 1960 காலகட்டம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, டிசைன் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆன எல்லா கார்களுமே வந்து ரொம்ப பல்கியாகவும், ரொம்ப வைடாகவும், ரொம்ப வந்து ஒரு பாக்ஸியாகவும் தான் இருக்கும். அதுவும் வந்து மோஸ்ட்டாக வீல் ஆர்ச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கர்வியாகவும், ஹெட்லைட்டில் ரொம்ப ரவுண்டாகவும், ரொம்ப கிளாசிக்கல் டிசைனாக தான் இருக்கும். ஆனால் பிற்காலத்தில், அதாவது 1960s மிட்லேருந்து லேட்டர் காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா, பலதரப்பட்ட கார் டிசைனர்ஸ் வந்து கார்களை வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக டிசைன் பண்ணணும், ரொம்ப மாடர்ன் லுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக 1960 காலகட்டத்தினுடைய கடைசி பாகத்திலேருந்து 1970, 80 காலகட்டங்கள்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும், ரொம்ப ஏரோடைனமிக்கலி எஃபிஷியண்ட்டான ஒரு டிசைனையும் வந்து காருக்கு வந்து பொறுத்திருப்பாங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஜியோகெர்டோ, கேண்டினி, பட்டிஸ்டா, பினான்ஃபரீனா போன்ற பல நபர்கள் வந்து இருந்தாங்க.